இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2025 போலீஸ் கான்ஸ்டபிள் பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு ஸ்டடி வித் காயு. என் பேர் காயத்ரி. என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து ஒரு எம்ஆர்பி குவாலிஃபைட் ஃபார்மசிஸ்ட். அண்ட் இந்த சேனல் வழியாக நீங்கள் என்ன அப்டேட் பண்ணிக்கலாம்னா, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஃபார்மசிஸ்ட் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கைடன்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து கிடைக்கும். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பகுதி 2 கொடுத்துருக்காங்க. தமிழ் தகுதி தேர்வு கொடுத்துருக்காங்க. 71 கொஸ்டின் பாருங்கள். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பா. சிங்காரம், பூ. அழகிரிசாமி, ஜெயங்காதன், நாகூருமி. சிறுகதை மன்னன் அப்படின்னு சொன்னால் புதுமை பித்தன் அவர்களை சொல்லுவாங்க. பட் நமக்கு ஆப்ஷன் வந்து புதுமை பித்தன் இல்லாததுனால ஜெயகாந்தன் அவர்களை சொல்லலாம். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. சோலை என்ற பொருள் தரும் சொல் கேட்டிருக்காங்க. கா அப்படிங்கிறது தான் வந்து சோலை. ஆப்ஷன் ஏ. மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்த்துக்கலாம். தரளம் அப்படிங்கிறது வந்து முத்து, வேரிங்கிறது வந்து தேன், சூரியவலை அப்படிங்கிறது வந்து சங்கு. ஓகேங்களா? இந்த சங்குங்கிறதுக்கு பணிலம் அப்படின்னும் ஒரு மீனிங் இருக்குது. 73 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஒரு தாரை ஒன்றாக டேஷ் வைப்பர், பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. விடுபட்ட சீரை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. ஒரு தாரை ஒன்றாக வையாரை. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. 74 நூல் கேட்டிருக்காங்க. ஒரு பால் கொடுத்து அது வந்து அந்த அடி வந்து எந்த நூலை சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி. இதோட இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ விவேக சிந்தாமணி. சரிங்களா? அடுத்தது 75 பாருங்கள். மகளிர் என்பதற்கான இணைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பெண் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். 76 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். இது வந்து கரெக்டு. நிலைமொழி உயர்திணையாக அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. இதுவும் வந்து கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி. 1 மட்டும் 2 சரி. 77 பாருங்கள். வாசல் கூட்டல் அலங்காரம் கொடுத்துருக்காங்க. இப்போ இல்லு கூட்டா லா. அப்போ வாசல் அலங்காரம். ஆப்ஷன் சி. 78 பார்க்கலாம். வாக்கியம் தான் கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு எனும் நூலை இயற்ற கீராந்தியார் சொல்லியிருக்காங்க. தப்பு. நப்பூதனார் வந்து முல்லைப்பாட்டு எழுதியிருப்பார். நப்பூதனார். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு தெரியுது. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாளாக ஏற்றது. இது வந்து கரெக்ட். ஓகேங்களா? அப்போ 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி. 79 பார்க்கலாம். வாக்கியம் கொடுத்துருக்காங்க. 1 2 சுட்டு பெயர்கள் மீன் வல்லினம் மிகும். இது வந்து கரெக்டானது தான். வினைத்தொழில் வல்லினம் மிகாது. இதுவும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2 சரி. அசையி என்பதன் இலக்கண குறிப்பு இருக்கு. அசையி ஈ வந்தால் என்னன்னா சொல்லிசை அளபெறை. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 81 பார்க்கலாம். நிலையான வளர்ச்சி இலக்குகள் SDG 5, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5ஓட எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பாலின அடையாளத்தை, பாலின கடமைகளை, பாலின சமத்துவத்தை, பாலின படிமத்தை, பாலின சமத்துவ, ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்தது தவறான இணை கேட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வல்லினம் வந்து மிகாது. ஓகேங்களா? இதுதான் வந்து கரெக்டானது. பார்ப்பார் வல்லினம் மிகாது. இது கரெக்டு. ஆடச் சொன்னார் வல்லினம் மிகும். இது வந்து கரெக்டு. ஆடச் சொன்னார் இச்சு வரணும். வந்த சிறப்பு வல்லினம் மிகாது. இது வந்து கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. அடுத்தது 83 பாருங்கள். வணிகம் கூட்டல் சாத்து என்பதை எழுத கிடைக்கப்படும் வணிக சாத்து. அப்போ ஆப்ஷன் சி இச்சு வரும். ஓகேங்களா? வணிக சாத்து. பொறுத்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று அழைக்கப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். பின்னலாடி நகரம் திருப்பூர். அப்போ சிடி. அப்போ சிடி வர ஆப்ஷன் பாருங்கள். இது பாருங்கள். ஆப்ஷன் சி. அப்போ மாங்கனி நகரம் சேலம். ஏழைகளை ஊட்டி ஏற்காடு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்தது 85 சட்டி உடைந்து போயிற்று. போயிற்று எவ்வகை தொடங்கியிருக்கோம். போயிற்று ஈற்று அப்படின்னு வந்திருக்கு. போயிற்று. ஓகேங்களா? பாடப்பட்டது. இதெல்லாம் வந்து செயல்பாட்டு வினை. ஆப்ஷன் டி. அடுத்து 86 பண்டம் கூட்டல் மாற்று என்பதை சேர்த்து எழுத பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பண்ட மாற்று. ஆப்ஷன் ஏ பண்ட மாற்று. ஓகேங்களா? இந்த இம்முங்கிறது கேட்டுடும். பொறுத்துக்க பார்க்கலாம். கழனிங்கிறது என்னென்னா வயல். நிகர்ங்கிறது சமம். அப்போ டிசின்னு வரணும். டிசி. அப்போ பருதிங்கிறது கதிரவன். முகில்ங்கிறது மேகம். ஏபி. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள். 85வது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 88வது கொஸ்டின் பாருங்கள். உண்ணி முதற்றே உணவின் பிண்டம் உணவிடப்படுவது நிலத்தோடு நிறை என்ற பாடிய சங்ககால புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி குடபுலவியனார். வாக்கியம் கொடுத்துருக்காங்க. 2 கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் 3 அதிகாரங்களையும் 27 ஏறுகளையும் கொண்டது. இது வந்து கரெக்டு. தொல்காப்பியம்
பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்குகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பியல் அடிப்படையில் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த லைன் வந்து தப்பு நம்மளுக்கு. ஆனால் வந்து உடற்கூற்றியல் அடிப்படையில் தான் வந்து தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்போ அப்படின்னு பார்த்தா ஒன்று மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. ஒருமித்து என்ற எதிர்ச்சொல். ஒருமித்துனா ஒன்று சேர்த்துன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் பி வேறுபட்டு. இதுதான் வந்து தவறான இணை. அடுத்தது தவறான இணை கேட்டிருக்காங்க. மலைப்படுகடம் 10 பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு. மதுரை காஞ்சி 8 தொகைன்னு கொடுத்தா இது வந்து தப்பு. இதுவும் வந்து 10 பாட்டு. 10 பாட்டுலேயும் மிக அதிக அடிகள் கொண்ட நூல் எதுன்னா மதுரை காஞ்சி. சரிங்களா? சீவக சிந்தாமணி 50 காப்பியும் கரெக்டு. சூளாமணி 5 காப்பியும் இதுவும் கரெக்டு. வாக்கியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு. மாலை சிறுபொழுது 1. ஆமாம், முல்லைப்பாட்டுக்கு வந்து மாலை தான் அதோட சிறுபொழுது. அப்போ 1 மற்றும் 2 சரி. அடுத்தது பார்க்கலாம். தவறான இணை கேட்டிருக்காங்க. வெண்பாவிற்கு புகழேந்தி, பரணிக்கு ஜெயங்கொண்டார், கலம்பத்துக்கு இரட்டையர்கள், சந்தத்துக்கு ஒட்டக்கூத்தர் கொடுத்துருக்காங்க. ஒட்டக்கூத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலா பாடுவதில் வல்லவர். சந்தம் வந்து கம்பர். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து தப்பாக இருக்குது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தால். ஓகேங்களா? தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தால் கொடுத்துருக்காங்க. ஓமையத்தோடைய உருவகத்தோட மாற்ற சொன்னாங்க. தேன் போன்ற மொழி தேன்னு மாறிடும். ஓகேங்களா? பவளவாய்ங்கிறது வாய்ப்பாலன்னு மாறிடும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி தேனை வாய்ப்பாலம் திறந்து படித்தால். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அடுத்தது பொறுத்து பாருங்க. குயில் கூவும், மயில் அகவும். அப்போ டிசி பிஏ. காகம் கரையும், கோழி கொக்கரைக்கும். அடுத்தது வங்கமொழியில் எழுதப்பட்ட கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கீதாஞ்சலி இயற்றியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். தவறான இணை பாருங்க. MS சுப்புலட்சுமி மீரா திரைப்படம் கரெக்டு. கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் வந்து பூதான இயக்கம். பாலசரஸ்வதி மகசேசை விருது கொடுத்துருக்காங்க. மகசேசை விருது யார் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா MS சுப்புலட்சுமி அவர்கள். பாலசரஸ்வதி வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. அப்போ இது தப்பு. சின்ன பிள்ளை அவை விருது கரெக்டு. 98 பார்க்கலாம். வாக்கியம் 2 கொடுத்துருக்காங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் கரெக்டு. குறிஞ்சி மலர் என்ற நூலை ஏற்றவர் நான் பார்த்தது. இதுவும் கரெக்ட். ஆப்ஷன் 1 and 2 சரி. கேணி என்பது குறிப்பிட்டது. கேணினா கிணறு. ஆப்ஷன் பி. தவறான இணை பாருங்க. ஓரறிவு புல் மரம் கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியர் வந்து பிரிச்சிருக்காரு இல்லையா? ஓரறிவு முதல் 6 அறிவு முதல் அதாவது கொடுத்துருக்காங்க. ஓரறிவு புல் மரம் கரெக்டு. 3 அறிவு கரையான் எறும்பு, 4 அறிவு நண்டு தும்பி, 6 அறிவு கொடுத்து பறவை விலங்கு தான். 5 அறிவு தான். 6 அறிவில் ஒன்று தான். யாருன்னா மனிதன் மட்டும்தான். அடுத்தது 101. தென்னாட்டு சிங்கம் என்று போற்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாட்டு சிங்கம் முத்துராமலிங்க தேவர். 102 பார்க்கலாம். வைகை, பலகை, வேங்கை, மங்கை. பொருந்தா சொல்லினா வைகை வந்து வைகை பிரிக்கலாம். பலகையும் பல குட்டல் கையும் பிரிக்கலாம். வேங்கையும் பிரிக்கலாம். மங்கைங்கிறத பிரிக்க முடியாது. ஆப்ஷன் டி தப்பு. இது கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்கலாம். ஆரிங்கிறது அருமை. ஊழிங்கிறது என்னன்னா ஊழிங்கிறது யுகம். ஊழுங்கிறது முறை. பீடுங்கிறது சிறப்பு. இந்த பீடுங்கிறது சிறப்புன்னு தெரிஞ்சிட்டாவே நீங்கள் வந்து ஆப்ஷன் ஏ வந்து ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது அளபடியில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். இது வந்து கரெக்ட். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவது. இதுவும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 1 and 2 சரி. 105 பார்க்கலாம். பசுமை கூட்டல் கிளி என்பதை எழுத கிடைப்பது பைங்கிளி. ஆப்ஷன் டி. தவறான பல சில கரெக்டு. ஓகேங்களா? எது சொல் கொடுத்துருக்காங்க. எளிது அரிது, உள்ளே வெளியே. ஈதல் கொடுத்தல். இது ரெண்டுமே வந்து பொருள் தான். அப்போ இதான் வந்து தப்பு. ஈதல்லாம் கொடுத்தல். தவறான நினைப்பாங்க. சோறு உண், பால் பருக்கு, தண்ணீர் குடி. பூங்கத்து பறி வராது, பூ பொய்யின்னு வரும். அடுத்தது 108 பார்க்கலாம். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வையுதல் ஆகிய பொருள் வரும் தொடர் செய்தி தொடரில் விளைவு தொடர் சொல்லுவாங்க. விளைவு ஒரு ஒன்றை வினோதமாக அமையும் தொடர் வினாத்தொடர். இது கரெக்ட். இப்போ இது தப்பு. அப்போ 2 மட்டும் சரி. 180 பார்க்கலாம். MS சுப்புலட்சுமி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாடல் கலைஞர். பால சரஸ்வதி அவங்க வந்து ஒரு நடன கலைஞர். ராஜகிருஷ்ணன் எழுத்தாளர். கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் பூதான இயக்கம் தொடங்கின வந்து சமூக போராளி. அப்போ ஃபஸ்ட்டுக்கு டி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் டி இருக்குது. செகண்ட் ஒன் சி. டிசி பிஏ. ஆப்ஷன் பி. அடுத்து 110 பாருங்கள். வள்ளுவர் வாக்கின்படி தீய செயலால் பொருள் சேர்ப்பது என்பது பசுமன் களத்தில் நீரை சேர்ப்பது. ஆப்ஷன் டி. 111 பார்க்கலாம். வாக்கியம் 1 வருமொழி நிலமொழியின் ஏதேனும் மாற்றம் வருமே இயல்பு புணர்ச்சி. மாற்றமே வராது. விகார புணர்ச்சி தான் மாற்றம் வரும். அப்போ தப்பு. வருமொழி நிலைமொழி மாற்றம் ஏதும் இல்லாமல் விகார புணர்ச்சி. இதுவும் தப்பு. ஏன்னா வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படி. ஓகேங்களா? அப்போ 1 மற்றும் 2 தவறு.
நீர் உலையில் என்ற சொல்லை பிரித்து கிடைப்பது என்ன? நீர் கூட்டல் உலையில். ஆப்ஷன் சி. பொருந்தா சொல் கர்நாடகம், கேரளா, இலங்கை, ஆந்திரா இதெல்லாம் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ். இலங்கைங்கிறது வந்து வெளியே. இது வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்து 114 பாருங்க. வீரமாமுனிவர் இயற்றிய தொன்னூல் விளக்கமாகும். கரெக்டு. தேவநேய பாவனை இயற்றிய நூல் சொல்லாய்வு கட்டுரை. இதுவும் கரெக்ட். அப்போ 1 மற்றும் 2 சரி. 15 பாருங்க. 115 பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே உணர்ச்சி தொடர் கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட். உழவுத்தொடர் வாழ்க விளைவு தொடர். இதுவும் கரெக்ட். அப்போ 1 மற்றும் 2 சரி. சரியான அகரவரிசை கேட்டிருக்காங்க. அன்பு ஃபஸ்ட்டு வரும், நெக்ஸ்ட் ஆடு. அப்போ இது 2 தான் டவுட் வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். தன்மை ஒருமையில் கொடுத்துருக்காங்க. தன்மை ஒருமை, தன்மையில் இது 2மே வரும். நான், நாம். ஒருமை இருங்க, அப்போ அல்லேன். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பி. தன்மை பன்மை வந்து நாம் அல்லோம். அப்போ பீடி. ஓகேங்களா? பீடி. முன்னிலை ஒருமை வந்து நீ அல்லை. அடுத்தது வந்து முன்னிலை பன்மை வந்து நீவீர் அல்லீர். இப்போ பி. மற்றொன்று என்பது எவ்வகை தொடர்? மற்றொன்று வந்துன்னா இடைச்சொல் தொடர். 119 பாருங்க. வள்ளலிடம் பரிசு பெற்ற ஒருவர் பிறர் சென்று பரிசு பெற வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம். இது வந்து கரெக்ட். மலைப்பாடுகளாம் 8 தொகை நூல் ஒன்று தப்பு. இது வந்து 10 பாட்டு நூல் ஒன்று. அப்போ 1 மட்டும் சரி. ஒருத்தங்க பாருங்க. பாவலர் மணி அப்படின்னு யாரும் சொல்லுவாங்கன்னா வாணிதாசன். தமிழ் தென்றல் திருவிக்கா. தம்பிரான் தோழர் வந்து சுந்தரர். செந்தமிழ் தேனி வந்து பாரதியார். CDAB. ஆப்ஷன் சி. அடுத்தது சனி நீராடி என்று கூறிய வந்து ஔவையார் அவர்கள். வல்லின மிகுமிடங்கள் சரியானவற்றினா வாழ்த்துக்கள். ஓகே, என கேட்டா சரியானது கேட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் தப்பு. வாழ்க தமிழும் தப்பு. திருவள்ளுவர் செல்வனும் தப்பு. என கேட்டார் சுட்டுவே. இது கரெக்ட். ஓகே, என கேட்டார். என ஆக இது பின்னால வந்து வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அது மாதிரி சுட்டு பெயர் ஆஇ அப்படின்னு வந்தாலும் இது பின்னாலே வல்லினம் மிகும். அடுத்து வாக்கியம் 1 பாருங்க. செயல் ஒரு பெயர் சொல் எச்ச பொருளாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவிரை. இது வந்து கரெக்டு. செயல் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யும் எழுத்துக்கள்னா இங்கு, இஞ்சு, இட்னு, இட்னு, இம்மு, இன்னு, இவ்வு, எள்ளு, எள்ளு என்ற 10ம் அளவெடுப்பது ஒற்றளப்படை. ஒற்றளப்படை இப்பு வந்து வரும். இது வந்து அரை மாத்திரை. மற்ற எல்லாமே வந்து ஒரு மாத்திரை தான். ஸோ இது வந்து 1 மற்றும் 2 சரி. அடுத்தது உழுவார் உலகத்திற்கு ஆணி அக்தாறு எழுவாறு எல்லாம் பொறுத்து பயின்று வர அணி எழுதுறாங்க. உலகத்துக்கு ஆணி அப்படின்னு சொல்லி உழுவாரை கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருவரை மட்டும் பேசுறதுனால இன்னொருத்தருக்கு எக்ஸாம்பிளாக ஏகதேச உருவக அணி. யாதனும் நடனம் உறவு எண்ணூறுவன் என்ற அடி இடம்பெற்ற நூல்னா திருக்குறள். அடுத்தது பாருங்க. தோரணம் கட்டுக தெருக்களில், பூரணகுமும் வைக்க மன்றங்களில், முத்து மாலை தொங்கவிடும் தங்கத்தூண்களில், கொடிகள் கட்டுக மாடங்களில். அப்போ டிசி. DCBA. ஆப்ஷன் சி. அடுத்தது 127 பார்க்கலாம். டேஷ் அடிப்பதில் வேலை பங்கீடு என்ற பாலின சமத்துவ மின்னை மைய அம்சம் எது அப்படின்னா பாலின பாகுபாட்டின். அடுத்தது வாக்கியம் 1 பெயரச்சனின் வினை தொடரிலும் வல்லினம் மிகாது. கரெக்டு. ஊமை தொடரும் 6ஆம் வேற்றுமையிலும் வல்லினம் மிகும். இதுவும் கரெக்டு. அப்போ 1 மற்றும் 2 சரி. அடுத்தது எதுகை. இது வந்து எதுகைன்னு சொல்லுவாங்க. எதுகை இடம்பெறாத சொல். எதுகைங்கிறது 2ஆம் எழுத்து ஒன்றி வருதல். உலகு, புலவு, வங்கம், சங்கம், அசி, வெசி இது எல்லாம் வரும். இரவு, இயற்கை மட்டும் வராது. இதில் வந்து மோனை வந்து ஒன்றாவது. மோனைங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருது. வாக்கியம் 1 பரணிக்கோர் சேங்கொண்டர் என்ற பலப்பட்டடை சொக்கநாத புலவர் சேங்கொண்டரை புகழ்ந்தலாம். கரெக்டு. சேங்கொண்டர் ஆலங்குடி நூறு தப்பு. தீபங்குடிங்கிற ஊரை சேர்ந்தவர். ஆலங்குடி வங்கனார் சொல்லுவாங்க. தீபக்குடி. அப்போ 1 மட்டும் சரி. சமையல் என்று சொல்லி உச்சரிக்கும் தேவையோட மாத்திரை வந்து சமையல். சாங்கத்து ஒரு மாத்திரை, மைங்கத்து ஒரு மாத்திரை, யா ஒரு மாத்திரை. இல்லு வந்து மெய்யெழுத்து அரை மாத்திரை. அப்போ 1 + 1 + 3.5. ஓகேங்களா? சரியான அகரவரிசை அன்பு, ஆக்கம், ஒழிவு, ஊக்கம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தூண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். ஓகே, தொட்டனை தூரும் மணக்கினை மாந்திற்கு கட்டணை தூரும் அறிவுன்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். தவறான இணை கபிலர் மூதுரை. கபிலர் வந்து மூதுரை பட்டிருக்க மாட்டார். குறிஞ்சி கபிலர் தான் சொல்லுவாங்க. மூதுரை வந்து அவ்வை அவர்கள் பாடந்து. ஸோ இதான் வந்து தப்பான பேர். சிவகப்பிரகாசர் நன்னீர் கரெக்டு. அதிகராமன் வெற்றி வேட்கை கரெக்டு. சமண முனிவர்கள் 4 இதுவும் கரெக்டு. பொருந்தா சொல் ஓமானம், ஓமையை, உருவகம், ஓம உருவு. இந்த ஓமை அப்படிங்கிறதுல வந்து இது 3மே வரும். ஆனால் இந்த உருவங்கிறது வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. அடுத்தது பாருங்கள். கருத்துப்பட ஓவியத்தை முதலில் பாரதியார் பயன்படுத்தியது வந்து இந்தியா. ஆப்ஷன் இ.
இந்திய நூல்களின் தந்தை என்று அழைக்கப்படுவர் இரா அரங்கநாதன் அவர்கள். அடுத்தது 138 பொறுத்துக்க பாருங்க. இயல்பு உணர்ச்சி. இயல்பாக பிறந்தது வாழை குற்றல் மரம், வாழை மரம். தோன்றல் வந்து புளிப்பல், திரிதல் வந்து பற்பொடி, கெடுதல் வந்து மரவேல். அப்போ சி ஃபர்ஸ்ட் CA. ஓகேங்களா, CADB ஆப்ஷன் டி. அடுத்தது தவறான இணை. காருகர்னா நெய்பவர் கரெக்டு. துகிர்னா பட்டு கிடையாது, தூசுனா தான் பட்டுன்னு சொல்லுவாங்க. துகிர்ங்கிறது பவளம். ஓகேங்களா, அப்படி தான் தப்பாக இருக்குது. சுண்ணம் வந்து நறுமண பொடி கரெக்டு. கிழிங்கிறது துணி. தவறான இணை. எளிது அரிது, ஈதல் ஏற்றல், இரவல புறவல, அந்நிய பகவர். இது வந்து மற்றதெல்லாம் வந்து எதிர்ச்சொல், இது வந்து சேம். ஓகேங்களா, சினான மாதிரி இருக்குது. ஸோ சி தான் வந்து தவறாக இருக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் ஒரே இனமாக கருதிய தென்னிந்திய மொழிகளுக்கு பெயரிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள். நிலைமொழி வறுமை இணையும் போது ஒரு எடுத்து மறையும் உணர்ச்சி பெயர் வந்து மனமகிழ்ச்சி. மனம் கூட்டல் மகிழ்ச்சி. இது வந்து கெடுதல். இப்போ மரவேர் பார்த்தீங்கன்னா மரம் கூட்டல் வேர், அந்த மாதிரி மனம் கூட்டல் மகிழ்ச்சி. சரியான சொல்லி தேர்ந்தெடு. திண்ணைப்பாய். இது கரெக்டுங்க. ஆப்ஷன் பி திண்ணைப்பாய். வாக்கியம் 1, 2 கொடுத்துருக்காங்க. குறுந்தொகை 10 பாடல் 1 கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. 8 தொகை நூல் 1. இதன் பாடல் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலும் 2 மட்டும் சரி. ஓகேங்களா, இது கரெக்ட். மாமழை போற்றுதும் இவரின் நூலின் பேர் என்ன அப்படின்னு இருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோவடிகள் அவர்கள் சொல்லியிருப்பார் மாமழை போற்றுதும். வங்கசிங்கம் என்று போற்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அடுத்தது பாருங்க, சரியான இணை. இது நாற்காலி. வினை பயனிலை கொடுத்துருக்காங்க. தப்பு. வினையில பெயர் பயனிலை. எண்ணெய் அழகு உணர்ச்சி தரும் கரெக்ட். அப்பா சொன்னால் செய்வினை தரும் கரெக்ட். பூக்களை பெறுகிறது கட்டளை தரும் கரெக்ட். சாந்தம்னா அமைதி, தரணினா உலகம், கருணைனா இரக்கம், மகத்துவம்னா சிறப்பு. அப்போ DCBA ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்தியாவின் மொழிகளின் காட்சிகளை என்று குறிப்பிடவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்திலிங்கம் அவர்கள். தவறான இணை. திருக்குறள் மூலத்தை அச்சிட்ட வந்து தஞ்சை ஞானபிரகாச கரெக்ட். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுத மணக்குடவர். ஆனால் சிறந்த உரை என்ன சொல்லுவாங்கன்னா பரிமேல் அழகர் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. பரிமேல் அழகர். ஓகே, திருக்குறள் இருமுறை வரும் அதிகம் நட்பு கிடையாது, குறிப்பறிதல். ஓகேங்களா, திருக்குறளத்தை ஆங்கிலத்தில் மொழி பெற்ற வந்து ஜியு போப் அவர்கள். இதுவும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி மட்டும் தான் தவறாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபுல்லாக வந்து வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து பார்த்துட்டோம். நம்ம சேனலில் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம 6th to 10th வரைக்கும் புக்கை போடலான்னு இருக்கோம். ஸோ அதையும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு அண்ட் எப்படி நோட்ஸ் எடுக்க தெரியல, இல்லை நம்ம வந்து நோட்ஸ் வந்து எப்படி வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி, இல்லை ரிவிஷன் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து இதை வந்து நம்மளோட சேனலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் என்ன மாதிரியான உங்களுக்கு வீடியோஸ் வேணும், ஓகேங்களா, அண்ட் எந்த மாதிரியான கைடன்ஸ் தேவைப்படுது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ. Until then, bye from Study with Gayu. Bye.